மெக்சிகன் கேவ் டுவெல்லிங் டெட்ரான்னு சொல்லப்படுற இந்த கிரியேச்சருக்கு கண்கள்ங்கிறதே கிடையாது. என்னடா சொல்ற? அப்புறம் எப்புட்றா அதுங்க தன்னோட லைஃப்ப சர்வை பண்ணுதுங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுங்க எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இதுங்களோட ஐ டிஷ்யூங்கிறது குரோ ஆகும். இதுங்க பிறந்து மெச்சூரிட்டி பருவத்த அடையும்போது, அதுங்களோட கண்ணுக்கு மேல ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் அப்படியே குரோத் ஆகி அதுங்கள பிளைண்ட் ஆக்கிடும். அப்புறம் எப்படி அது சர்வைவ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கண்கள் இருக்கிற மீனினங்கள விட, இதுங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான், அதுங்க சம் பீரியடுக்கு சர்வைவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ். இந்த மெக்சிகன் கேவ் டுவெல்லிங் டெட்ரா மாதிரியே, சர்ஃபேஸ் டுவெல்லிங் டெட்ரான்னு இன்னொரு ஸ்பீஷியஸ்ங்கிறது இருக்கு. பட் அதுங்களுக்கு கண்கள்ங்கிறது இருக்கு. அந்த டெட்ராஸ விட, இதுங்களோட ஹியரிங் சென்ஸ்ங்கிறது ரொம்பவும் சென்சிட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. கேவ் என்விரான்மென்ட்ல உணவு பற்றாக்குறை காரணமா, இதுங்களோட மெட்டபாலிசம் குரோத்துங்கிறது ஸ்லோவா இருக்கும். ஸோ, இதுங்க லாங் பீரியடுக்கு சாப்பிடாம தன்னோட எனர்ஜிய சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. பிக்மென்டேஷன் பற்றாக்குறை காரணமா, இதுங்கெல்லாம் ஒயிட் கலர்ல காணப்படுது. இதுங்கள பத்தி ரிசர்ச் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுங்க வைல்டுல இருக்கும்போது, இதுங்களோட லைஃப் ஸ்பேன 3லிருந்து 5 வருஷம்னு சொல்றாங்க. பட் கேப்டிவிட்டி அதாவது ஆக்வாரியம்ல இந்த மாரி இடங்கள்ல இதுங்கள நம்ம வளர்க்கும்போது, ஹியூமன்ஸோட கேரால 10 வருஷம் வரைக்கும் இதுங்க தாராளமா உயிர் வாழும்னு சொல்றாங்க.